அவங்களுக்கெல்லாம் பயம் பொறாம. ஏன்னா ஹிஸ்டரியிலேயே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு 2.5 வருஷத்திலேயே ஆட்சியை புடிச்சு ஒரு பெரிய வரலாறு எங்க நடந்திருக்கு எனக்கு தெரியல, சொல்லுங்க. இப்படி ஒரு வரலாறு படைச்சது யாரு? தளபதி. வேற யாராலங்க முடியும்? இன்னொன்னு, என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது உங்க மேல வச்சிருக்க அன்பு. அந்த அன்புக்காகத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு, எனக்கு தெரியுங்க எவ்வளவு பேர் அவரை தடுத்தாங்க. வேணாம், இப்ப நீங்க பீக்ல இருக்கீங்க, இன்னும் டைம் இருக்குங்க, நல்லா இன்னும் சம்பாரிச்சு நல்லா இன்னும் பேர் வாங்கி புகழோட அதுக்கப்புறம் ஒரு காலியா இருக்கும் ஒரு ஸ்பேஸ், ஆளே இருக்க மாட்டாங்க கிரவுண்ட்ல, அப்போ போய் விளையாடலாம், அப்போ போய் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம், என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. இந்த ஜெனரேஷனை சீரழிக்கிறாங்க, அடுத்த ஜெனரேஷன் சீரழிய விடக்கூடாது, நான் வர்றேன் அப்படின்னாரு. அதுதான் நம்ம தளபதி. நமக்காக, நம்மளுடைய மக்களுக்காக, அடுத்து நம்ம குழந்தைகளுக்காக, அவங்களோட நலனுக்காக வந்திருக்காரு. அதே ஆசை எனக்கு இருந்ததுனாலதான் என்னையே அறியாம, எனக்கு தெரியக்கூட தெரியாது, சர்ப்ரைஸ் பண்ணாரு. அவர் எப்படி அரசியலுக்கு வந்தது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸோ மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு, அதே மாதிரி எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு. அதை என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரு, அவனுக்கு நான் சீட்டு கொடுக்க போறேன், எங்க தெரியுமா, தூத்துக்குடியில அப்படின்னு சொல்லி. எனக்கு சொன்ன உடனே ஷாக்கு. அப்படியே கொடுத்தாலும் அண்ணா நகர்ல கொடுப்பாரு, ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் அது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் தூத்துக்குடி, அவர் என்கிட்ட அந்த அனௌன்ஸ் பண்ணி அந்த ஃபைலை என்கிட்ட கொடுக்கும்போது, தூத்துக்குடி உனக்கு கொடுத்திருக்கேன் நண்பா, ஜெயிச்சர் நண்பா அப்படின்னாரு. கண்டிப்பா நண்பா, உங்களுடைய காட்ஸ் கிரேஸ், தலைவரோட ஃபேஸ், இது எப்படியாவது நடக்கும் நம்புறேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு திரும்பிட்டு மூவ் பண்ண. ஒரு நிமிஷம் நண்பா அப்படின்னாரு. திரும்பினேன், கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னாரு. சோ இன்னைக்கு இவங்க சொல்றாங்க இந்த 100 நாள் தாண்டாது, 50 நாள் தாண்டாது அப்படின்லாம். கன்ஃபார்ம்டா சொல்றேன், நிரந்தர முதலமைச்சர் அவர் தான். அவரா பார்த்து விட்டுட்டு போங்கடா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சாதான் உங்களுக்கு இந்த பதவி மற்றபடி எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான், அது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஃபேமஸான தமிழ் படத்துல ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் உண்டு, இங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா அப்படின்னு. அந்த டயலாக் இருக்குல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, தளபதி தளபதி தளபதின்னு தான் சொல்லும். அதனாலதான் அவர் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்ற. இன்னும் நம்ம சாதிக்க போறது நிறைய இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா தமிழ் சினிமால எவ்வளவோ ரெக்கார்டெல்லாம் ஒரு உடைச்சிட்டாரு கலெக்ஷன்ல. இப்போ தமிழ் சினிமால இல்ல அப்படின்னா கூட இன்னைக்கு சட்டசபையில ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. டிஆர்பி ரேட்டிங் ஹையஸ்ட். தம்பி சொல்ற மாதிரி நாங்கெல்லாம், எங்கிட்ட ஜனங்களே சொல்றாங்க, நாங்க இப்ப சீரியல் பாக்குறது இல்ல, சீரீஸ் பாக்குறது இல்ல, நாங்க எந்த கேம் ஷோவும் பாக்குறது இல்ல, ஸ்போர்ட்ஸ் பெருசா பாக்குறது இல்ல, ஒன்லி அசம்பிளி லைவ் தான் நாங்க பாக்குறோம். அட சாட்டர்டே சண்டே கூட அசம்பிளி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆசையா இருக்கு. அதுதான் நம்ம தளபதி, எங்க போனாலும் அங்க போக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் போக்கஸ் இருக்கும். நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம். சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செய்வோம். அவர் கூட என்னைக்குமே அவர் கூட ஒன்னா இருப்பேன். அவர் பாடின ஒரு பாட்டு தான், ஒருபோதும் உன்னை நானும் விடமாட்டேன் தோற்று போக, ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எடுக்க நின்னாய் அவனும் தூசுடா. சோ தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் மக்களே.